அப்போ அது வந்து மார்க்கெட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கத்து சேர்றாங்களோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படாத ஒரு சூத்திரம், சொல்லப்படாத ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. அதனால் வந்து எல்லாரும் அழைப்பு விடுகிறார்கள், அழைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து என்றென்றும் நாங்கள் சங்கி பயல்களை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம். குறிப்பாக சாதியவாதி, மதவாதிகள். ஆகையால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. நாங்களே உருவாக்கிய கூட்டணியை நாங்களே உடைக்க மாட்டோம். நாங்களே உருவாக்கிய ஒரு குழந்தையை நாங்களே கொலை செய்ய மாட்டோம். ஆகையால் நாங்கள் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சங்கத்தமிழ் சொல்ல இதுவும் எங்கள் தலைவர் சொன்னது. ஒரு அதிருப்தியும் இல்லை. ஆனால் என்ன, திமுக வந்து எல்லா மக்களுக்கும் நல்லா செய்கிறாங்க, பெண்களுக்கு நல்லா செய்கிறாங்க, விவசாயிகளுக்கு நல்லா செய்கிறாங்க. ஆனால் தலித்து பிரச்சனையை கொஞ்சம் சிரத்து இல்லாமல் இருக்குது. கொடிக்கம்பம் கூட இப்போ வந்து எல்லா பக்கத்தும் எங்கள் கொடியும் இப்போ நீங்கள் வருவதற்கு முன்னாடி கூட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. பல பக்கத்து இந்த என்னமோ கோர்ட் ஆர்டரை வச்சு எல்லா கொடியும் இது எடுக்கிறாங்களாம். நல்லா யோசித்து பாருங்கள். கொடிக்கம்பம் வந்து அவன் வைக்கிறானா அவன் பெரிய பெரிய கட்சிக்காரன். நாங்கள் இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி. நாங்கள் உழைத்து எங்கள் மக்கள் ஆசைப்பட்டு அவன் அன்றாடம் காட்சி ஒரு சிலையை வைக்கிறான், ஒரு கொடியை வைக்கிறான், அதை போய்கிட்டு அதை பழக வைக்கிறான், அதை போய் இப்போ வந்து உடைக்கிறாங்க. போலீஸ் தாங்க. விஓ மற்ற வேலை சீரான செய்யலையோ, ஆர்ஐ மற்ற வேலை சீரான செய்யலையோ, ஆனால் இந்த வேலையை ரொம்ப செய்கிறாங்க. அப்போ என்ன, அது சாதி புத்தி தானே. அதுக்கெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் முரண் இருக்குது, எங்களுக்கு வருத்தம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்கள் கொடியை ஏற்ற விட மாட்டுகிறார்கள் அப்படின்னு வருத்தம் இருக்கிறது.